வணக்கம் நண்பர்களே. அதாவது கார்டன் வைக்க கீழே பூமி தோட்டமோ இல்லை மாடியோ இல்லாதவங்க எப்படி வெர்டிகல் கார்டனிங் வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோமா. நம்ம தள்ளி விடாத பாருங்கள். வெர்டிகல் கார்டனிங்னால் செவத்துலேயே வைக்கிறதுமா. செவரு, பால்கனி, போர்ட்டிகோவில் எப்படி இடம் இல்லாதவங்க செடி வைக்கலாம். இதை ரொம்ப மஸ்ட்டுமா, தெளிவாக கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டிலையும் பசுமை நிறையா இருக்குமா. அப்படிங்களா? ஆமாம். வெர்டிகல் கார்டனிங் ஐடியாஸ்ன்னு பார்க்க போகிறோமா. அதாவது வீட்டில் இடம் இல்லாதவங்க, சரிங்களா, மாடி தோட்டம் இல்லை, பூமி இல்லை, வீட்டில் இடம் இல்லை, ஆனால் செடி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியாம்மா. சூப்பர் ஐடியா. எப்படிமானா, வீட்டில் இருக்கிற செவரு, ரெண்டாவது பால்கனி, போர்ட்டிகோவில் எப்படி செடி வைக்கலான்னு நம்ம பார்க்கலாம். அதாவது வீட்டில் இந்த மாதிரி செவரு இருக்குது பாருங்கம்மா. மெத்த படிக்கட்டு வர இந்த மாதிரி செவரு இருக்கும். போர்ட்டிகோ பக்கமும் செவரு இருக்கும். சில பால்கனியில் இரும்பு ராடால் பால்கனி செவரு வச்சுருப்பாங்க. இரும்பு ராடு, இரும்பால் வச்சுருப்பாங்க, இரும்பு பைப்பால். அது எப்படின்னா இந்த அளவுக்கு இருக்குமா பைப்பு. இந்த பைப்பை பாருங்கள். இந்த அளவுக்கு பால்கனியில் கூட பைப்பு வச்சுருப்பாங்க. சில்வர்லேயும் வச்சுருப்பாங்க. சில்வரில் தான் மேக்சிமம் சில்வரில் தான் இருக்கும், சரிங்களா. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பைப்பில் இரும்பு வளைவு கொடுத்து அதில் நம்ம தொட்டி வச்சு செடி வளர்க்கலாம். அழகு செடிங்க கூட இது நீட்டாமா அப்படியே கம்பி மாதிரி செடி வளர்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஒயர் கட்டியிருக்கோம் பாருங்கள், தெரியுதா? இந்த ஒயரில் இந்த மாதிரி கூடை கட்டி வைக்கலாமா. பட்ரோஸில் இது பெஸ்ட்டுமா. நான் கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பாப்பாவுக்கு மேரேஜுக்கு முகூர்த்த காலுக்குன்னு வந்த முழுங்கல் வச்சு இந்த மாதிரி கூடை 3 சங்கிலி போட்டு மேலே ஹூக்கு இருக்கு பாருங்கள், வச்சுருந்தேன். அதை தான் கொண்டு இங்கே மாட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செடி வைக்கலாம். இங்கே 4 வச்சுருக்கேன். நான் அந்த கழியில் வச்சுமா, அது ஓரம் ஒலாந்தா இருந்துருச்சு. அந்த ஒலாந்த மூலமாக, அந்த முழுங்கல் கழி மூலயமா என்னுடைய ஏசி ஒயரை கடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எலி. அதுக்கப்புறம் தான் இதை கொண்டு இங்கே வச்சுட்டு இந்த மாதிரிம்மா, இதே பாருங்கள், 3 சங்கிலி கொடுத்து இங்கே ஒரு ஹூக் கொடுத்துட்டாங்களா. இப்படி 2 பக்கமும் கயிறு கட்டி மாட்டிடலாம். இப்படி நீங்கள் இது எல்லாமே பட்ரோஸ் வச்சுருந்த செடி தாம்மா. அப்படியும் வைக்கலாம். இல்லை டிவி ஸ்டாண்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள். என்னுடைய வீட்டில் டிவி ஸ்டாண்டு இது நான் வாங்கும்போது விலை 800ரூவாம்மா. இது மேலே இப்போ இதுலேயும் செடி வச்சிட்டேன். எத்தனை செடி இருக்குது பாருங்கள். பாருங்கள், தக்காளி, கத்திரிக்காய், இது ஒரு தக்காளி, இது ஒரு கத்திரிக்காய், வசம்பு, இது ஜினியா இல்லைம்மா, செவ்வந்திப்பூ, இது வெள்ளை கனகாமரம்மா. இத்தனை செடி. இன்னும் நான் அந்த பக்கம் 3 வைக்கலாம், ஆனால் நிழல் கொடுக்கணும் வைக்கலை. இந்த மாதிரி ஒரு டிவி ஸ்டாண்டு இருந்தாலும் செடி வைக்கலாம். ரெண்டாவது ஒரு ஆங்கிள் மாதிரிம்மா, இந்த பைப்பு காமிச்சேனே, இந்த பைப்பை அப்படியே இந்த ஓரமும் அந்த ஓரமும் சென்ட்ரலி ஒரு ஆங்கிள் கொடுத்து அதில் வளையம் மாதிரி கொடுத்து நீங்கள் அதுலேயும் செடி வைக்கலாம். செடி வைக்கிறதுக்கு எவ்வளோ இது இருக்குமா, எவ்வளோ இது இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செடி வைக்கணும். இடம் இல்லை, மாடியிலையும் இடம் இல்லை, தோட்டத்துலேயும் இடம் இல்லைன்றவங்க இந்த மாதிரி பால்கனியில், போர்ட்டிகோவில் இந்த செவுத்தில் பைப்பு பதிச்சு செடி வைக்கலாம். இல்லைம்மா என்கிட்ட இடம் இருக்குன்றவங்க கண்டிப்பாக இந்த கோடை விடுமுறையில் தோட்டம் வைக்க ஆரம்பிங்க. அதாவது இந்த மாதிரி நீங்கள் மாடியில் இரும்பு பைப்பு பொருத்தி தொங்குற மாதிரியில் கயிறு கட்டி கூட நீங்கள் தொங்க வைக்கணும்னு வச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான், இந்த அளவுக்கு தான் நம்ம தொட்டு யூஸ் பண்ண முடியும். அதை பார்க்கணும், சரிங்களா. இதில் அழகு செடியெல்லாம் வைக்கலாமா. மணி பிளான்ட் வைக்கலாம், இன்டோர் பிளான்ட் வைக்கலாம். இந்த மாதிரி வசம்பு, இஞ்சி, சித்திரத்தை வைக்கலாம். இது பன்னீர் ரோஸுமா. இது நான் பதியம் போட்ட செடி பன்னீர் ரோஸு. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்கள் பன்னீர் ரோஸு. மீதி ரோஸெல்லாம் நான் கீழே இறக்கிட்டேம்மா, நானே பதியம் போட்டு வந்தது, சரிங்களா.
இந்த மாதிரி சின்ன சின்ன செடிங்க, ஒரு மிளகாய் செடி, ஒரு தக்காளி, சின்ன செடி தான். இந்த மாதிரி இதில் தான் வைக்க முடியும். நீங்கள் கம்பி போட்டு வளர்க்குறதுனால பெரிய இப்போ பழ வகைகள்லாம் வைக்க முடியாது. ஏதோ உங்கள் வீட்லேயும் பசுமை இருக்கணுமா, இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக செய்யுங்க. சரிங்களா? ஆனால் இந்நேரம் இந்த சம்மரில் வந்து நீங்கள் மாடி தோட்டம் ஆரம்பிச்சிருக்கணும். சிலர் சொல்லுவாங்க தைப்பட்டம் தான் பெஸ்ட்டு, ஆடிப்பட்டம் தான் எல்லாருக்கும் தெரியும். 2வது தைப்பட்டம். அந்த கொடி வகை இருக்குல்ல, இந்த பாவக்காய்லாம் எந்த நாள்லேயும் துளிர் வருமா, எந்த நாள்லேயும் துளிர் வரும், எந்த நாள்லேயும் காய் காய்க்கும். என்கிட்ட பாவக்காய் வந்து தொடர்ந்து காய் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்படியே இங்கே வாங்க. இதே மாதிரி பாருங்கள், மாடி செவத்தில் கடைசி வரைக்கும் செடி வச்சுருக்கேன். பாருங்கள் தக்காளி, இந்த தர்மாக்கோலில் தக்காளி, எதுலேயும் தக்காளி. இதில் தக்காளி இருந்து போயிட்டு வரேன்னு போயிடுச்சுமா. 2வது கோழி கொண்டை வருது. இதை பாருங்கள், கேசவர்த்தினி ஹேர் ஆயிலுக்கு பெஸ்ட்டு கேசவர்த்தினி. அது எல்லாமே வந்து ரெயின் லில்லிம்மா. இதெல்லாம் நம்ம செவுத்து மேலே வச்சுருக்கோம். இதில் வந்து செவுத்து மேலே வைக்கிறது நீங்கள் பெரிய ஜாடியெல்லாம் வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். சரிங்களா? இது வந்து வெள்ளை சங்குமா, வெள்ளை சங்கு. மிளகாய் எப்படி காய்ச்சிருக்காங்க பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து ஒயிட்டு சங்குமா. இதெல்லாம் வந்து செவுத்தில் தாம்மா வச்சுருக்கேன். இந்த செவத்தை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா முழு செவரு இருந்தால் தான் வீட்டு சுற்றலுக்கு தேவைப்படும். இப்போ இது ஆஃப் செவரு தானே, இதில் கண்டிப்பாக வெயில் படுமா. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயில் படும். பாருங்கம்மா, சின்ன செவுத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அதே பாருங்கள் செம்பருத்தி, இங்கே பாருங்கள் செம்பருத்தி. இதை பாருங்கள் தக்காளி செடி காய்ச்சிருக்கு பாருங்கள், அதுவும் செம்பருத்தி தாம்மா. 2வது மாடியில் வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு பெஞ்சோ ஒரு கடப்பாக்கல்லோ வச்சுருப்பாங்கம்மா. சரிங்களா? அதை பாருங்கள், நானும் மாடியில் உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு கடப்பாக்கல் தான் வச்சேன். நம்ம மெத்தையில் வந்து உட்காந்து சாப்பிடும்ல, அதையும் கூட விடலை பாருங்கள். இது மிளகாய் நாற்று நேற்று ஒரு 4-5 நட்டுட்டேன். இது அவரைக்கொடி பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து சித்தர்த்தம்மா, சித்தர்த்தம் நிறையா துளிர் வந்துட்டுருக்காங்க. இது பாருங்கள் அவரைக்கொடி, கத்திரி காய்ச்சிருக்கு பாருங்கள். கத்திரி தெரியலையே, பாருங்கள் கத்திரிக்காய் காய்ச்சிருக்காங்க. இதாக பாருங்கள், இதில் ஒரு அவரை செம்பருத்தி. பாருங்கம்மா, இது ஒரு குண்டு மல்லி. இது வந்து பாவக்காய் கொடிமா. 4 காய் காய்ச்சிட்டு இப்போ ஓய்வில் இருக்காங்க. இருந்தாலும் பாவக்கொடி பசுமையாக ஏறுறாங்க பாருங்கள். இன்னும் பிஞ்சு வைக்கல. 4 காய் காய்ச்சிட்டு ரெஸ்ட்டில் இருக்காங்க. பூ வச்சுருக்காங்கம்மா. இதெல்லாம் இந்த மாதிரி பெஞ்சு நமக்கு உட்காரத்துக்கு மாடியில் போட்ட பெஞ்சு. இப்படியும் நீங்கள் செடி வைக்கலாமா. இப்போ பார்த்துக்கிட்டிங்களாம்மா, தோட்டம் இருக்கிறவங்க, தோட்டம் இல்லாதவங்க, இடம் இல்லாதவங்க எப்படி செடி வைக்கிறது, இதுதான் வெர்டிக்கல் கார்டனிங் ஐடியாஸ். எப்படி நம்ம வீட்டில் பசுமை இருக்கிறது அவ்வளவும் மகாலட்சுமி நடமாட்டம், பாசிட்டிவ் எனர்ஜிமா. நம்ம அதையும் பார்க்கணும். அதாவது ஒரு வீட்டில் செடிகள் கொடிகள் எல்லாம் இருக்குன்னா அந்த வீட்டு மனையோடைய தோஷமே போகுமா. இது வந்து சாஸ்திரப்படி ஒரு வீட்டில் எவ்வளோ பசுமை இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மண்ணோடைய அந்த நம்ம குடியிருக்கிறோமா அந்த வீட்டுக்கு ஏதாவது தோஷம் இருந்தாலும் அது போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன செடிங்க எத்தனையோ அழகு செடி இருக்குமா. இன்டோர் பிளான்ட் இருக்குது. உங்களால் தோட்டம் இல்லைன்னா அவுட்டோர் பிளான்ட்டு தான் வைக்க முடியாது. பெட்ரூமில் என்ன செடி வைக்கலான்னு கூட ஒரு வகை செடி இருக்குமா. ஆக்சிஜன் நிறையா கொடுக்குற மாதிரி. எல்லாம் நம்ம மனசு, நம்ம எண்ணங்கள் தான் காரணம். தோட்டம் வைக்கணுன்னா உடனே ஆரம்பிச்சிருங்க. இல்லை நான் வெர்டிக்கல் கார்டனிங் வைக்க போகிறேன், எனக்கு சில ஐடியா கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நான் ஐடியா கொடுக்குறேன். அதுக்கும் ஒரே சேம் மெத்தடு தாம்மா. ஒரு ஜாடியோ, ஒரு பிளாஸ்டிக் டப்பா, ஒரு பிளாஸ்டிக் குடம், ஒரு பிளாஸ்டிக் வாளி, இல்லை நான் புதுசாக வாங்கலையே ஒரு பிளாஸ்டிக் குடம் இருந்தாலும் அதில் அழகாக 4 கயிறை போட்டு அந்த கயிறை அப்படியே தூக்கி மாட்டுற மாதிரி வச்சுருங்க.
எவ்வளோ ஐடியாக்கள் இருக்கும்மா. அதாவது மாட்டுற மாதிரி என்கிட்ட தொட்டி இல்லைம்மா, ஜாடி இல்லைம்மா, நோ ப்ராப்ளம். இப்போ இந்த தொட்டினா இந்த தொட்டின் கீழே 4 கயிறை போட்டு இப்படி முடி போட்டு எடுத்து மாட்டுற மாதிரி. இது ஒரு தொட்டினா இது கீழே 4 கயிறு போடணும். கயிறு போட்டு நடுவில் தொட்டி வச்சு இப்படி தூக்கி அப்படி மாட்டுற மாதிரி. சரிங்களா? ஆனால் அதை மாதிரி நீங்கள் இரும்பு பைப்பு இந்த மாதிரி பைப்பு வச்சு நீங்கள் ஜாடி வைக்கணும், செடி வைக்கணுன்னா நோ ப்ராப்ளம்மா. இதெல்லாம் வந்து வெளியில் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காசு அதிகமாகும். நீங்கள் ஐடியாக்களை சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் ஷாப்பில், பழக்கப்பட்ட ஒர்க் ஷாப்பில் இந்த பழைய இரும்பு கடையெல்லாம் சின்ன கம்பி வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வந்து ரேட்டு கம்மியாக உங்களுக்கு எதாவது சொல்கிறேன். கம்பி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களே வெல்டு வச்சு அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்கம்மா. நீங்கள் இதெல்லாம் வந்து மாட்டுற மாதிரிலாம் கடையில் வாங்கினீங்கன்னா ரேட்டு அதிகம்தான். இந்த தொட்டி நான் காட்டினேன்னே, இதுவே வந்து 125 ரூபாம்மா. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னே. இது வந்து 3வது தொட்டி நான் வாங்குறது. ஏற்கனவே 2 வாங்கி செடி வச்சு இங்கே மேல் வீட்டு பால்கனியில் வைப்பேன், அப்புறம் போர்ட்டிகோவில் வைப்பேன். அந்த மாதிரி வச்சு இது இப்போ 3வது சிங்கிள்மா. அதெல்லாம் ரேட்டு அதிகம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பழைய இரும்பு கடையில் மெலிஸ் கம்பி மாதிரி வாங்குறீங்க. மெலிஸ் கம்பினா இதில் ஒரு 4 பங்கில் ஒன்று இருக்கும்மா. இது இருக்குது பாருங்கள், இந்த பைப்பு. இதில் 4ல் ஒரு பாகம். இந்த ஒயர் அளவு இருக்குமா, இந்த ஒயர் அளவு இருக்கும். அந்த மாதிரி வாங்கி ஒர்க் ஷாப்பில் கொடுத்து நீங்கள் இந்த கம்பி மாதிரி செஞ்சு கொடுங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அது மேலே நீங்கள் தொட்டி வச்சு வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு காசு அதிகம், நேரம் வேஸ்ட்டு. அதெல்லாம் இல்லைன்னா ஒரு கயிறை வாங்கி ஒரு தொட்டி வச்சு அந்த கயிறை போட்டு மேலே தூக்கி கட்டி மாட்டிடுங்கம்மா. தோட்டம் கண்டிப்பாக வைக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடு தான். அந்த ஹோல் போட்டு ஓட்டை வச்சு தோட்ட மண், கொஞ்சம் எம்சாண்ட் இருந்த அந்த வீடு கட்டுற மண், கொக்கோ ஃபிட்டு, இதுக்கெல்லாம் நம்ம மண் கலந்து தான் போடணும். எருலாம் கீழே தோட்டம் வைக்கிறவங்க தான் அப்படியே பள்ளம் நோண்டி வைக்கணும். நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து மண் கலந்து தான் போடணும். சரிங்களா? தோட்ட மண், செத்தை, எம்சாண்டு, செத்தை, கொக்கோ ஃபிட்டு, செத்தை, மாட்டு சாணம், அப்புறம் குழி எடுத்து நம்ம செடியை வச்சு மண்ணை மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டே வர வேண்டியதான். இந்த மாதிரி டிவி ஸ்டாண்டு கூட ஒரு பால்கனி பக்கம், ஒரு படிக்கட்டு பக்கம் போட்டு நீங்கள் தாராளமாக செடி வைக்கலாம். இதை நான் மேலே வச்சு வீட்டில் சும்மா கீழ் வீட்டில் மேலே கடந்துட்டுருக்குது பர்னையில். எதுக்கு இது சும்மா கிடக்குது, சரி மேலேயாவது வந்தால் செடி வைக்கலாமான்னு இல்லை ஒரு 3 மாதமாக வச்சிட்ருக்கம்மா. நம்ம எந்த பொருளையும் பழைய பொருளை வீணாக்கக்கூடாதும்மா. ஒரு பிளாஸ்டிக் குடமாகட்டும், பிளாஸ்டிக் வாளி ஆகட்டும், எண்ணெய் கேன் ஆகட்டும், மளிகை ஜாமான் கொட்டி வைக்கிற பாத்திரம் ஆகட்டும், சரிங்களா, ஒரு நீட்டு பெஞ்ச் ஆகட்டும், இல்லை ஒரு எது வேஸ்ட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்படி தாம்மா தோட்டம் வைக்கணும். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் குழந்தைங்களுக்கு கார்டன் ஐடியாஸ்னு. மே 10 வரைக்கும் டைம் கொடுத்தேன், சில்ட்ரன்ஸ் கார்டன்னு. யாரும் தோட்டம் ஆரம்பித்தாங்களா போனாங்களான்னு எதுவுமே தெரியல. அப்படி தோட்டம் ஆரம்பித்தவங்க எஸ்ஆர் நோன்னு கமெண்ட் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு ஏதாவது செடி வைக்கணும், பழமரம் வைக்கணும், கொடி வகைகள் வைக்கணும், நான் எப்படி செய்யணும், எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஐடியா சொல்கிறேன். என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல்மா. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2வது தோட்டம் வச்சு எப்படி விதை போடணும், எப்படி விதையை வந்து மாற்றி நடணும், எப்படி தண்ணி ஊற்றணும், எப்படி ஃபெர்டிலைசர் போடணும், தோட்டத்தையே நான் டெஸ்ட்டு மாதிரி எழுதி அம்மு தோட்டம் லைவில் போடுறேம்மா. கரெக்டாக சாட்டர்டே சண்டே 2 மணிக்கு வரேன், மற்ற நாளில் கரெக்டாக 1:30 மணிக்கு வரேன். உங்களுக்கு வீடியோ பார்த்து லைவ் பார்த்து படிக்க நேரம் இல்லை, எங்களுக்கு செய்ய நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல, டெஸ்ட்டு மாதிரி எழுதி போடுறேன். அதை பார்த்து எப்படி செய்யணும் என்னான்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ரொம்ப நன்றிம்மா.